நம்ம இன்றைக்கி பிங்க் சாஸ் பாஸ்தா செய்ய போகிறோம். அதுக்கு டிசானோ பாஸ்தா எடுத்துக்கிறோம் எல்போ ஷேப்பில். அதை நல்லா பாயில் பண்ணி 2 ஸ்பூன் ஆயில் விட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்ம ரெட் சாஸ் பண்ண போகிறோம். அதுக்கு தக்காளியை நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நாம் இப்போ தேவையான காய்கறியை கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் இப்போது ஆனியன், பச்சை மிளகா, கேரட், பீன்ஸ், கொத்தமல்லி இதெல்லாம் மட்டும் வச்சுருக்கேன். இப்போ நம்ம கடாயை நல்லா காய வச்சுட்டு ஆயில் விட்டு பூண்டை பொடியாக கட் பண்ணி போடலாம். அடுத்து நம்ம காய்கறி கட் பண்ணது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நான் இப்போ ஃப்ரோசன் கார்ன் எடுத்து வச்சுருக்கேன். அதை வதக்கின காய்கறி கூட கொட்டி கலந்துக்கலாம். வதக்கின காய்கறி கூட 1 ஸ்பூன் oregano போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சில்லி பவுடர் போடலாம், கரெக்டாக இருக்கும். 1 ஸ்பூன் சால்ட் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு சிம்மில் வச்சு வேக வைக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ பாஸ்தா எடுத்திருக்கேன். அதுக்கு 1 கப் மைதா மாவு தேவைப்படும். அது கூட 5 டேபிள் ஸ்பூன் கீ விட்டுக்கலாம். நான் இப்போ நல்லா வறுத்துட்டு பாலும் ஃப்ரெஷ் க்ரீமும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் நான் 1 கப் மட்டும் விடுறேன். நீங்கள் டோட்டலாக போடணுன்னா 3 கப் பால் விடணும். இப்போ நம்ம ஒயிட் சாஸை மிக்சியை யூஸ் பண்ணி கிரைண்ட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லா க்ரீமியான சாஸ் கிடைக்கும். நான் இப்போ ரெட் சாஸை நல்லா பியூரி அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை கடாயில் போட்டு நல்லா திக்காக கிண்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாஸ்தா நல்லா வெந்துருச்சு. அது கூட வதக்கின வெஜிடபிள்ஸ் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரெட் சாஸ் திக்காகிடுச்சு. இது பாஸ்தா கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம ஒயிட் சாஸ் ரெடி பண்ணதை எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ க்ரீமி பிங்க் சாஸ் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு.